செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம் என்று 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் 12 ஆண்டுகளாக பணியின்றி அடிப்படை வாழ்வாதாரமின்றி தவித்து வருகிறோம். இதுவரை 90க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை. ஆசிரியர்களுக்கான அரசு என்று சொல்லப்படுகிற திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி 177 நிறைவேற்றப்படவில்லை. ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்பது இருள் சூழ்ந்தது, அர்த்தமற்றது. இந்த அரசாணை ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கர்ஜித்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர் சொன்னதற்கு முரணாக முற்றிலும் எதிராக நியமன தேர்வு ஒன்றை நடத்தி தொடர்ந்து ஆசிரியர் நியமனங்களை ஊழல் அடிப்படையில் தான் நியமிக்கப்படும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். மேலும் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை 10,000 தொகுப்பூதியத்தில் பணி அமர்த்தினாலும் 5,000 ஆசிரியர்கள் தயாராக உள்ளோம் என்று சம்மதம் தெரிவித்த போதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேருக்கு வெந்நீரை ஊற்றிவிட்டு விழுதுக்கு விழா கொண்டாடி தொடர்ந்து எங்களை வஞ்சித்து வருகிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கப்பட்ட தீர்ப்பையும் மதிக்காமல் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை தற்காலிக ஆசிரியர் பணிக்கு கூட அனுமதிக்காத இந்த அரசு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ளவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. லட்சியத்தோடு ஆசிரியர் பணியை எதிர்நோக்கி காத்திருக்கும் எங்களை போன்றவர்களுக்கு பணி வழங்காமல் உரிய தகுதி பெறாதவர்களை வாக்கிற்காக பாதுகாத்து வருவது போல் இரட்டை வேடம் போடுகிறது திமுக அரசு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியின்றி அல்லல்படும் எங்களுக்கு ஆசிரியர் தினம் ஒரு கேடா என்றுதான் எண்ண தோன்றுகிறது. தொடர்ந்து 4 ஆண்டுகளாக செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம் என அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.